ஒருவர் தவறு செய்தால் அந்த தவறுக்கு உடனடியாக தண்டனை என்பது கிடைத்தால்தானே அவர் மீண்டும் அந்த தவறை செய்ய மாட்டார். அதனை விடுத்து இப்பொழுது செய்கின்ற தவறுக்கு அடுத்த ஜென்மத்தில் உனக்கு தண்டனை கிடைக்கும் என்று சொன்னால் யார் கேட்பார்கள்? லாஜிக்கலி இது சரிதானா சார் என்பதுதான் அவருடைய சந்தேகமாக இருக்கிறது. அவருக்கு மாத்திரமில்லை, நம்மில் பலருக்கும் இந்த சந்தேகம் என்பது இருக்கும். அவன் தப்பு மேலே தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கான், அடுத்த ஜென்மால் இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும்னு சொன்னால் அவன் எப்படி சார் தப்பு செய்கிறத நிறுத்துவான் அப்படிங்கிற மாதிரி தானே நம்ம எல்லாருமே நினச்சிருப்போம். இந்த கேள்விக்கான விடையை நாம் 2 விதமாக பிரித்து பார்க்கலாம். நம்முடைய சாஸ்திரம் என்ன தெரியுமா சொல்றது? கலி பாபம் கைமேல் அப்படின்னு சொல்றது. அதாவது இந்த கலியுகத்திலே செய்கின்ற பாபத்திற்கு தண்டனை கைமேலேயே கிடைத்துவிடும், உடனடியாக கிடைத்துவிடும் அப்படிங்கிறது தான் சொல்றது. இன்னொரு விதத்தில் பார்த்தோம்னா எப்படி தெரியுமா சொல்றா? நம்ம தமிழ்லே ஒரு பழமொழி இருக்குமே, முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும்னு சொல்றா இல்லையா? அதாவது இளமையில செய்யக்கூடிய பாபத்திற்கான தண்டனையை அவர்கள் முதுமையிலே கண்டிப்பாக அனுபவிக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் பார்க்கத்தான் செய்கிறோம். சார் நீங்க தான் சொல்றீங்களே தவிர அப்படிலாம் இல்லை, எங்க பக்கத்து வீட்டுக்காரன் இருக்கான், அவன் தொடர்ந்து தப்பு மேல தப்பா பண்ணிக்கிட்டு இருக்கான், அநியாயமான வழியில சம்பாரிச்சிட்டு இருக்கான், இருந்தாலும் அவனுடைய குடும்பம் நல்லா தான் இருக்கு, மேலே மேலே வளர்ச்சி அடைஞ்சுட்டே இருக்கா அப்படின்னு சொல்லி நிறைய உதாரணங்களையும் சொல்கிறார்கள். இங்கே தான் நம்ம என்ன விஷயம் அப்படிங்கிறத புரிஞ்சு பார்க்கணும். அதாவது ஒருவன் தவறு மேல் தவறிழைத்து கொண்டிருந்தால் கூட அவனிடத்திலே செல்வங்கள் சேர்கிறது, அவன் வசதி வாய்ப்புடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் சொன்னால் அவனுடைய பூர்வ ஜென்ம புண்ணியத்திற்கான பலனை அவன் அனுபவித்து கொண்டிருக்கிறான். அவனிடத்திலே இப்பொழுது பலம் என்பது அதிகமாக இருக்கிறது. ஒருவன் பலசாலியாக இருக்கும் பொழுது அவனுக்கு அந்த கொடுக்கப்படுகின்ற அந்த தண்டனையினுடைய வீரியம் என்பது புரிய வரவே வராது. இப்படி வேணா ஈஸியாக ஒரு எக்ஸாம்பிளோட புரிஞ்சுக்கலாமே. ஒரு நோ என்ட்ரிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அந்த நோ என்ட்ரிக்குள்ள ஒரு பணக்காரன் வந்து வண்டி ஓட்டிட்டு போறான்னு சொன்னா அந்த நோ என்ட்ரிக்குள்ள வந்த உடனே ஃபைன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த போடுவா தெரியுமா? ஒரு 500 ரூபாய் ஃபைன், ஒரு 1000 ரூபாய் ஃபைன் சொன்ன உடனே அவங்ககிட்ட இருக்கிற பணத்தை வச்சு அவன் அந்த பணத்தை கொண்டு கட்டிட்டு அந்த ஃபைனை கட்டிட்டு அவன் போய்கிட்டே இருப்பான் இல்லையா? அந்த தண்டனை அவனுக்கு பெரிய விஷயமாக தோன்றவில்லை. அதே நேரத்திலே அந்த நோய் என்ட்ரியில் போய் ஒரு ஆக்சிடென்ட் அப்படிங்கிறது ஆகி அவன் பாதிக்கப்பட்டானே ஆகில் அந்த நேரத்தில் அவன் அதை உணர்வான் அல்லவா? இப்படி நாம் புரிந்து கொண்டு பார்க்க வேண்டும். இன்னும் கூட ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த ரயில் எல்லாம் போகும்பொழுது அந்த அபாய சங்கிலின்னு ஒரு சங்கிலி வச்சிருப்பா. அந்த சங்கிலியை பிடிச்சி இழுத்தோம்னா ஒரு 1000 ரூபாய் ஃபைன் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தா. இதை என்ன பண்ணான்னு பார்த்தோம்னா நிறைய பணக்காரர்கள் அவங்க ஊர் பக்கம் அந்த ட்ரெயின் போகும் பொழுது அந்த ஸ்டேஷனில் நிற்காதுன்னு தெரிஞ்சு கூட வேணும்னே செயினை பிடிச்சி இழுத்துருவா, 1000 ரூபாய் ஃபைனை கட்டிட்டு இறங்கி போயிட்டே இருப்பா. அது அவர்களுக்கு ஒரு பெரிய தண்டனையாக தெரியவில்லை. அதே நேரத்தில் அங்கே என்ன சேர்த்து போட்டான்னு பார்த்தோம்னா செயினை பிடிச்சி அனாவசியமாக செயினை பிடிச்சி இழுத்தா 1000 ரூபாய் ஃபைனோட 1 வருட கடுங்காவல் தண்டனையும் விதிக்கப்படும்னு சொன்ன உடனேயே எல்லோரும் அந்த செயின் பிடிச்சி இழுக்கிற அந்த பழக்கத்தை நிறுத்தி கொண்டார்கள். இது போலத்தான் ஒருவன் தவறு செய்து கொண்டிருக்கிறான், அதற்குரிய தண்டனையை அனுபவிப்பதற்கான பலம் என்பது அவனுடைய பூர்வ புண்ணியத்தின் மூலமாக வசதி வாய்ப்புகளின் மூலமாக அவனுக்கு கிடைத்திருக்கிறது. அப்படின்னும் பொழுது அவனுக்குரிய தண்டனையாக என்ன சொல்றானா, உனக்கு 1 வருஷம் கடுங்காவல் தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நீ இப்ப பாவம் செஞ்சினா அடுத்த ஜென்மால உனக்கு தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விதியை சொன்ன உடனேயே அவன் அந்த பாவத்தை செய்ய தயங்குகிறான் அல்லவா? இது ஒரு பக்கம். இந்த ஒரு செக்ஷன் அப்படியே வச்சுப்போம். சார் அப்படின்னா அப்ப போன ஜென்மத்து பாவம் இந்த ஜென்மத்தில் நடக்குதுன்னு சொல்றாளே, இது பொய்யான்னு சொன்னா நிச்சயமாக அதுவும் உண்மைதான். அதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் அப்படின்னு தான் நமக்கு சிலப்பதிகாரம் சொல்லியிருக்கு. இது போக நம்முடைய ஜோதிட சாஸ்திரமும் சரி ஆயுர்வேத சாஸ்திரமும் சரி எப்படி சொல்றதுன்னு பார்த்தோம்னா பூர்வ ஜென்ம கிருதம் பாப்பம் வியாதி ரூபேன பீடித்தே அப்படின்னு சொல்றது. முன் ஜென்மத்திலே செய்த பாபம் தான் இந்த ஜென்மத்திலே வியாதியாக வந்து உன்னை வாட்டுகிறது அப்படின்னு சொல்றது. அப்போ முன் ஜென்மத்தில் செஞ்ச பாவம் இந்த ஜென்மத்தில் எனக்கு வியாதியா வந்திருக்குன்னு சொன்னா அப்ப இந்த ஜென்மத்தில் நாம் பாவம் செஞ்சா அடுத்த ஜென்மத்திலே அது பாதிக்கும் தானே. இந்த உண்மையையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 2 ரூலையும் நம்ம கம்பைன் பண்ணி பார்க்கும்போது நமக்கு என்ன உண்மை புரிகிறதில்ல தெரியுமா? அதாவது ஒருவன் பூர்வ ஜென்மத்திலே புண்ணிய காரியங்களை செய்து அதன் பலனாக இந்த ஜென்மாவிலே வசதி வாய்ப்புடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான்.
அப்படி வாழும் பொழுது கூட அவன் புண்ணிய காரியங்களையே செய்ய வேண்டும். மாறாக அவன் தவறினை செய்யும் பொழுது அவனுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை என்பது பெரியதாக தோன்றாவிட்டாலும் கூட அந்த மரண தருவாய் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஒருவன் இந்த ஜென்மால பாவம் பண்ணிட்டு இருந்தான்னு சொன்னா அவனுக்கு அந்த அவ்வளவு எளிதில் அந்த அனாயாசேன மரணம் சொல்றா தெரியுமா. ஆயாசம்னு சொன்னா துன்பம் அல்லது களைப்பு. அந்த பாவம் செய்யக்கூடியவன் அந்த துன்பப்படாமல் மரணத்தை அடைய மாட்டான். ரொம்ப நாளைக்கு அப்படி இழுத்துண்டே படுத்துட்டு இருப்பா தெரியுமா கட்டில்ல. அந்த தருவாயில் மரண தருவாயில் தான் செய்த தவறுகளை எண்ணி எண்ணி வருந்தி கொண்டிருப்பானாம். எவன் ஒருவன் தான் மரணமடைவதற்கு முன்னதாக தான் செய்த தவறுகளை உணர்ந்து அந்த தவறுகளை திருத்தி கொண்டு அதற்கு பிராயச்சித்தமாக பல புண்ணிய காரியங்களை செய்கிறானோ அவனுக்கு இந்த ஜென்மாவிலே செய்யக்கூடிய பாவம் என்பது அடுத்த ஜென்மாவிற்கு தொடராது. ஆனால் இறுதி வரை தான் செய்த பாவங்களை உணராமல் மீண்டும் மீண்டும் தவறழித்துக் கொண்டிருக்கிறான் அல்லவா, மரணம் வரையும் தவறழித்துக் கொண்டிருப்பவனுக்கு அடுத்த ஜென்மாவிலும் இதற்கான தண்டனை என்பது தொடரும். இந்த உண்மையினை புரிந்து கொண்டு நாம் அனைவரும் எப்பொழுதும் புண்ணிய காரியங்களையே செய்து கொண்டிருக்க வேண்டும். அதாவது தவறிழைக்காத மனிதன் என்பவனே இந்த உலகத்தில் கிடையாது. தவறு இழைத்தாலும் அந்த தவறினை திருத்திக் கொள்ளும் வாய்ப்பினை இறைவன் நமக்கு வழங்குவார். அந்த தவறுக்கு பிராயச்சித்தம் என்பதை செய்யும் பொழுது அது மன்னிக்கப்படுகிறது. சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.